போதும் நிறுத்தல. டேய், நீ என்ன தரித்திரம் பண்ண எனக்கு தெரியும்டா. என் தம்பி தோல் வெளுப்பா இருக்குன்னு சொல்லி வைக்க ஆசைப்பட்ட பாவத்துக்கு தாலி கட்டி அரண்மனை கொண்டு வச்ச. அதுக்காக நீ என்ன பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருப்ப நினைச்சிட்டடா. இங்க பாருடா, நான் விடுற மூச்சு காத்து கூட எனக்கு விசுவாசமா இருக்கும்னு நினைக்கிறவன் நானு. ஆனா நீ என்னன்னா எனக்கு விரோதமான காரியத்தை பண்ணிட்டு நின்று இருக்க. இளவு சொல்ல போனா செத்தது யாருன்னு தானே சொல்லணும். செத்தது எப்படின்னு நீ என்ன மசக்கா சொல்ற? நான் எப்பவும் போல விளையாட்டா சொல்லிட்டேன் மாமா. நீ விளையாட்டுக்கு செஞ்சியல்ல, நானும் விளையாட்டுக்கு செய்யறேன். டேய், அடுப்புல இருக்கிற கொல்லிக்கட்டை எடுத்துட்டு இவக்க அம்சவனை கூட்டிட்டு வாடா. என்னடி யோசிக்கிற? உன் கூட பிறந்த தம்பிக்கு உன் கையாலேயே சூடுவை. அவனுக்கு அப்பயாவது சொர்ணம் வருதான்னு பாக்கலாம். போடி. டேய், கொல்லி கட்டி குறா. இதுவும் நல்லா தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் வேதனைப்பட்டா சரி. தம்பி, ரத்த பாசம் கொதிக்குது, வா போலாம். கையில சூடு. என்ன இது? நீ செஞ்ச பாவமே என் கூட பிறந்ததாண்டா. நீ போ. அக்கா, உன் கையில சூடு. நான் பாத்துக்கிறேன். ஆத்தா தேடும். போ. நான் போய் மருந்து வாங்கிட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ போ. எட்டு 9 10 11 மொத்தம் 11 குழி தோண்டியாச்சு. 9 மணி பஸ் ஏறி விரும்பாண்டி இந்த வழியா தான் வருவான். இப்ப என்ன நடக்க போது பாரு. யானையா வந்தாலும் இத்தனை குழி தப்பிச்சு போக முடியாது. அவன் எப்படி போறான்னு பாத்தலாம். வேணாண்டா, பாவண்டா, குழியில முள்ளு வைக்காதீங்கடா. சும்மா இரு ராசையா, உன்னை அடிக்கடிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கல, அவன் காலை ஒடிக்க இதான் சரியான வழி. டேய், அவன் முள்ளு குட்டிக்காரன்டா. அதனாலதான் குழி தோண்டி வச்சிருக்க. இல்லன்னா வெடி வச்சிருக்க மாட்டேன். சும்மா வேடிக்கை பாரு ராசையா. எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. பஸ் வந்துச்சுடா. வேணாண்டா, முள்ளு கால் குத்திட்டா. பாவண்டா, வேணா ஆணி வச்சிருக்கடா. காட்டுக்குள்ள முள்ளு இல்ல, முள்ளுக்குள்ளதான் காடு. ஐயோ, விரும்பாண்டி வருவான் பார்த்தா ஏதோ ஒரு பொம்பளை வருது. பரவாயில்ல, உன்னை அடிக்கும் போது ஊர்ல எல்லா பொம்பளைங்க வேடிக்கை பாக்குறாங்க. அதுல எவ்வளவு ஒருத்தி வீட்டன். ராசையா, கால் தெரியுது. வரது அர்க்காணி நினைக்கிறேன். அவ கால்ல 6 விரல் இருக்கும், இவ கால்ல 4 தான் இருக்கு. இடுப்பு பார்த்தா பொன்னம்மா இடுப்பு போல இருக்குல்ல. அவ இடுப்பு அடுப்பு மாதிரி இருக்குடா. இவ இடுப்பு தக்காளி பழம் மாதிரி தளதளன்னு இருக்குடா. மோ தெரியுது, இது புதுசா இருக்கு. வேற ஒரு பொம்பளைடா. அதான் கால செருப்பு போட்டிருக்கால, ஒண்ணு ஆகாது. குடில காலு காலு காலு. என்ன இதெல்லாம்? யார் நீங்க? எதுக்கு ஏன் கால? அது எங்க ஊர்ல ஒரு மோசமான ஆள் இருக்கானா, அவனை கவுக்கிறதுக்கு நாங்கெல்லாம் குழி தோண்டி அதுல முள்ளு போட்டு அது மேலோட மூடி வச்சிருக்கோம். இப்படி நடு ரோட்ல குழிய வெட்டி முள்ள வச்சு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறீங்களே, இது தப்பு இல்ல?
நானும் அதே தாங்க சொன்னேன். இந்த சின்ன பசங்க தான் கேட்கவே இல்லை. அப்பவே சொன்னலடா. சும்மா ராசையா பயந்தாங்களே. உங்களுக்கு தெரியுமாங்க எத்தனை பேர் அடிக்கிறான் தெரியுமா? என்னை பத்தி ஏன்டா வெளியூர்ல இருந்து வந்து தப்பு தப்பா சொல்ற? அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க யாருங்க? எங்க ஊருக்கு எதுக்கு வந்தீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டாக்டர் வரதானுங்களா? அவங்களா இருக்குமோ? டாக்டர்னா கழுத்துல ஏதோ தொங்கும், மேல ஊசி வாசனை எல்லாம் அடிக்கும். இவங்க மேல நல்ல வாசனை அடிக்குது. அப்ப டீச்சரா இருப்பாங்க. டீச்சரா இருந்தா கொடை பிடிச்சிருப்பாங்க, இல்ல கண்ணாடி போட்டிருப்பாங்க, வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும். இவங்க தான் ஒல்லியா இருக்காங்களே. டேய் சும்மா கிண்டல் பண்ணாதடா, அவங்களே கேட்டுருவோம். நீங்க யாருங்க? நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற விஏஓ. அப்படின்னா கிராம அதிகாரி. நம்ம ஊரு நாட்டாமக்காரம்மா. ஐயோ பெட்டியை கொடுங்க. பெட்டி. நோ தேங்க்ஸ். நோ தேங்க்ஸ். சரிங்க பாத்து போங்க. டேய் நோ தேங்க்ஸ்னா என்னடா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அப்புறம் தெரிஞ்ச மாதிரி சிரிச்சா. நோ தேங்க்ஸ்னா என்ன?